ஆடாதோட இலையே, அஞ்சல மச்சியே, கடுக்காயே, முஸ்காயே, முடக்கத்தானே. என்ன ஒரே பச்சலையா போட்டு வர்ணிக்கிறீங்க? நீ வைத்தியர் பண்ணாச்சா, அதான் மூலிகையா வந்து விழுகுது. ஆமா, என்ன வர்ணிக்க மாட்டியாக்கும்? வர்ணிக்கிறேன். தாரோடு தலையழகா, அமாவாசை இருட்டழகா, நெய்வேலி நிலக்கரியே, நேத்து பழுத்த நவாப்பழமே, ஏ ஈச்சம் பழமே. ஆமா, இந்த கருப்பு பழமும் இந்த செப்பு பழமும் எப்ப ஒன்னா சொல்றதான்? உடனே சேர்ந்துருவோம். ஒப்ப சம்மதிக்கட்ட உங்க கூட ஓடி வந்துடுறேன். என்ன எடுத்து வருவேன்? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்க பழம் நகை எல்லாத்தையும் வடிச்சுட்டு வந்துடுறேன். அவசியமே இல்ல. மாப்பிள்ளை இருங்க, நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்ததுக்கு காரணமே என் பொண்ணை டாவடிக்கிறதுக்கு தானே. அப்பா அப்பா, நானும் அவரு முதல்ல சைக்கிள்ல மோதிக்கிட்டோமா, அப்ப இருந்து அவர் மேல எனக்கு ஒரு இது. புரியுதுமா, இனிமேல் மாப்பிள்ளை எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் அவர் பேர்லயே எழுதி வச்சு உன்னை அவருக்கே கட்டி கொடுத்து வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்க போறேன். அப்படியா மாமா? ஆமா. நீங்க வைத்தியராச்சா, ஏதாவது ஒண்ணு பண்ணிருவீங்கன்னு பயந்து போயிட்டேன். பயப்படக்கூடாது மாப்பிள்ள, உங்களுக்கு தைரியம் வர்றதுக்காக நான் ஒரு லேகியம் தர்றேன். கொடுங்க, பின்னிடுறேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க, உட்காரு. அம்மா நீ உள்ள போய் வேலைக்கு போமா. மாப்பிள்ள என்ன பண்ண எனக்கு தெரியாதா? உள்ள போய் படு. மாமோய், நானும் உள்ள போய் படுத்துக்கிட்டுமா? உள்ள போய் படுறியா? கோழி கூட்டுக்குள்ள போய் படுறேன். ஏதோ ஒண்ணு தர முடியல, சீக்கிரம் கொடுக்கலாம். அற மாப்பிள்ள, ஏன் அவசரப்படுறீங்க? இன்னைக்கு ஒரு வழி உங்களை என் பொண்ணையா கடத்திட்டு போலான்னு பாக்குற? தைரிய லேகிய வேணுமா உனக்கு? தைரிய லேகியா? நாய் லேகியத்தை கொடுத்து உன்னை நாய் மாதிரி நான் அலைய வைக்கல. நான் நாட்டு வைத்தியம் இல்ல. மாப்பிள இத சாப்பிடுங்க, அப்புறமா பாருங்க. பார்த்து மயங்கி போன நேத்து, மனசு வச்சா இன்பம் வரும், பழைய நிலைய மாத்து. எல்லாம் ஒரு சந்தோஷம் தானே மாப்பிள? சந்தோஷத்தை விடுங்க, இப்ப சாப்பிடறே லேகியா. இதோட எவக்கிட்டு எப்ப தெரியும்? 48 மணி நேரத்துல தெரியும். நீங்க படுங்க. நீங்களும் கொஞ்சம் கூட படுங்களேன். உங்க பக்கத்துல என் பொண்ணுதான் மாப்பிள படுக்கணும். நாளைக்கு? நாளையில இருந்தல, காலையில இருந்தே. காலையில இருந்தா ஜிம்மி. என்ன நாய் ஊழ விடுற மாதிரி விடுற? இல்லையா, நான் கொட்டாவில விட்டேன். கொட்டாவியா விட்ட? எங்க இன்னொரு தடவை கொட்டாவி விடு. இது நாய் ஊழ விடுற சத்தம் தான். அப்படியா அண்ணே? யாராவது சாகர மாதிரி இருந்தா தான் நாய் ஊழ விடும்னு சொல்லுவாங்க. நான் 3 பேர் இருக்க, யாரும் சாக போறோமோ? ஏன் கஷ்டப்படுறீங்க? இன்னும் 2 தடவை விட்டுறேன், எல்லாரும் போய் சேர்ந்துருங்க. என்ன காலங்காத்தால நாய் ஊழிட்டுக்கிட்டு இருக்கு? ஐயோ, செவத்தகண்ணு நாய் மாதிரி ஊழிட்டுக்கிட்டு இருக்கு. செவத்தகண்ணு, கருத்தம்மா. ஐயோ ஐயா, என்னது கட்டில் கடையில போய் ஒளிஞ்சுக்கிட்ட? இப்பெல்லாம் எனக்கு இங்கேயே படுத்து கொடுத்தோம். ஐயா வா, கையில இருந்து பாலு எனக்கு. உனக்கு தான். எனக்கா? உனக்கு தான். பண்றானா? பண்ணிட்டு அதுக்காகத்தானே நாய் லேகியமே கொடுத்தேன். ஏடா வைத்தியர் பொண்ணுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா இருக்குதா? என் பொண்ணை கட்டிட்டு இந்த வீட்லயே மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைச்சியல்ல, இதே வீட்டுல நீ நாயாக்குற நாயே. முதல்ல உள்ள போமா. இந்தமா ஒரு கப்பு டீ. அண்ணா, இனியோட 75 ரூபா ஆச்சு. சரி சரி. ஏன் நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பொறையவே பாத்துக்கிட்டு இருக்க? எனக்கு மனசுக்குள்ள ஒரு குறை, அதான் பொறையே பாத்துக்கிட்டு இருக்கேன். வானத்துல ஒரு பொறை இருக்குதுல்ல, பார்க்க வேண்டியதானே? எனக்கு அந்த புறம் பிடிக்காது, இந்த புறம் தான் பிடிக்கும். டீ கடைக்கார, எந்த நாய்க்கு எதையா புடிச்சிட்டு போகுது? எனக்கு வகுறு பசிக்கிட்டு ஒரு பொறைய போடுங்க.
ஏன் எனக்கு போட்ட போறீங்க நீ கவன ஏன் இவ்வளவு சிரமம் கையிரண்டு இருக்கதெல்லாம் ராசா யோ என்னையா லொல்லு லொல்லுன்ட்டு பொறை காசு குடியா பொறைக்கிறதெல்லாம் வச்சுட்டா மூஞ்சில சுடுதண்ணி ஊத்தியா